இன்றைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்குல்லாவே வந்து வெள்ளத்தில் முன்னுக்கு ராவணர் கட்டினார் அப்படின்னு சொன்னாலும் மேலேருந்து வர தண்ணி இதில் ஒரு பாதை வருது, அப்படி இஞ்சால பக்கம் வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டு 2 பக்கத்துலேயே வந்து ஒரு குகை மாதிரி அமைப்பு குகமே தெரியும். இதில் போய் வர்ற ஜோசிக்கு இப்போவே கால்கையெல்லாம் இருக்கு. சிங்க முற்றம் அப்படின்னு பழங்காக்களால் வந்து அமைச்சிடும். கால பக்கம் இது முடிஞ்சு விழுந்துட்டு காலத்தில் எப்படி இதை நேராக அமைச்சிடும் அப்படி மாநிலங்கள் எல்லாம் வந்து அல்லது விளக்குகள் கொளுத்திருப்பினோம். இந்த சிகிரியா கோட்டையை சுற்றி வர இருக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு அரசன் இருக்கிற இருக்கை. அப்படியே சொர்க்கம் தெரிகிறதா பாருங்க. இவ்வளோ வெள்ளக்காரங்கள் இந்த கடவுளை பயமாக இருக்கு. தண்ணி ஒன்றால போகுது, ஒன்றால வருது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மாத்தளை மாவட்டத்துக்குரிய சிகிரியா, அதாவது உலக புகழ்பெற்ற சிகிரியா மலை ஏறுறதுக்காக வந்திருக்கிறோம். உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான மலை, நிறைய வரலாறுகளோடு சம்மந்தப்பட்ட மலை, நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கிற மலை. எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதுலேருந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நடைமுறைகள் என்னன்றது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கு 6ஆவது நாள் ட்ரிப் இந்தியாவிலேருந்து வந்த எங்களுடைய தம்பதிகளோட, அதாவது அண்ணா அக்காவோட வந்து இந்த பயணம் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 6:30 வெள்ளெண்ணெய் வந்திருக்கிறோமே. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கு போன வேண்டாம், நல்ல வியூக்களை பார்க்கக்கூடிய மாதிரி. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்குன்றதை விட சூரியன் ஹெவியாகிறதுக்கு முன்னுக்கு போனோம்னா உண்மையிலே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ இதிலேருந்து அடுத்தடுத்து என்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்ப்போம். சரி, இதில் இப்போ அண்ணாவும் அக்காவும் ரெடியாகி முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய கைடாக்கள் நிற்பினோம். உங்களுக்கு தேவைன்னா கைடை பிடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் கைடு ஒரு ஆள் இருக்கிறார். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அவர்கிட்ட நம்பர் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா சிகிரியாவில் சுற்றுச்சூழலில் இருக்கிற வடிவானடங்கள் எல்லாத்தையுமே போட்டிருக்கணும். அதே மாதிரி சிகிரியா குன்றுக்கு 1050 மீட்டர் இதிலேருந்து போகணுமன்ற போட்டிருக்கணும். உங்களுமே இந்த இடம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குது. குறிப்பாக மழை பெய்யாட்டிக்கே நல்லா இருக்கும். இப்போ மழை பெய்தா பிறகு இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. நான் நினைக்கலாம் அந்த வெள்ள டைமில் இதிலேயே மேவி பாஞ்சிருக்கும் வெள்ளங்கள். பயணிகளுக்கு அறிவுறுத்தல், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கணும். சுற்றுப்புறங்களில் காணப்படும் விலங்குகள், தாவரங்கள், யானையெல்லாம் போட்டிருக்கணும். ஆனால் இதுக்குள்ளே யானை வர சான்ஸ் குறைவு தான். பாம்புகள் இருக்குமென்று போட்டிருக்கணும். இடது பக்கத்தில் மூலிகை தோட்டம் போட்டிருக்கணும், கொஞ்சம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி நுழைவு சீட்டு நிலையங்கள் வந்து இஞ்சால பக்கம் இருக்குது. இதில் வந்து லோக்கல் எடுக்கிறது. அதே மாதிரி மியூசியத்துக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிஸ்டத்தோட இதாக்குறதால வந்து ஃபாரினர்ஸுக்கு டிக்கெட் வச்சுருக்கிறோம். இப்போ இதில் இருந்து முதலாவது நாங்கள் போய் டிக்கெட் எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு 7:30 மியூசியம் ஓப்பன் 5 மணி வரைக்கும். டிக்கெட் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். 120 ரூபா இலங்கை ஆக்களுக்கு. அதே மாதிரி 18 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கணும். ஆனால் ஃபாரினர் ஆக்களுக்கு இருக்கிற டிக்கெட் என்ற அளவு வந்து கொஞ்சம் வியப்பாக இருக்கும். இதில் பாருங்கள், முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும். வெளிநாட்டவர்கள் எல்லாருமே உள்ள போய் தான் எடுக்கணும். சிகிரியா தொல்பொருள் சாலை, இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சிகிரியா மியூசியம் குறிப்பாக இதுக்குள்ளே வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். மியூசியம் பார்க்குறதுனால பாருங்கள், இதில் தான் இந்த பழைய காலத்தில் எப்படி இந்த சிகிரியாலேருந்து மேலே ஆக்கள் போனவேல் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து போட்டிருப்பினோம். அது உங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்களாண்டா. அதே மாதிரி இதுதான் வந்து இவெண்ட் ஆஃபீஸ். அதே மாதிரி டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து இதுக்குள்ளே தான். சுற்றுலா பயணிக்கான அறிவித்தல் இதில் பாருங்கள், டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். இதெல்லாம் நாங்கள் எடுக்கணும். இப்போ 12,520 ரூபா, அதாவது ஒரு ஆக்களுக்கு வந்து 6,260 ரூபா. சார்க் நாட்டுக்குள்ளே இருக்கிறதால வந்து இந்த இதை அப்படின்னு போட்டிருக்கேன். $20 மற்றும்படி. இந்த டிக்கெட் வந்து கட்டாயம் வச்சுருக்கணும் கடைசி வரைக்கும். அதில் செக் பண்ணி போட்டு தான் உள்ள விடுவினோம். திருப்பி வந்து எங்களுடைய பிரதான பாதையில் வந்து பயணத்தை வந்து தொடங்க போகிறோம். குறிப்பாக இதில் இருந்து போய்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க கொஞ்சம் கஷ்டம். இது இல்லை காட்டையில். அதே மாதிரி நிறைய பேருக்கு அதை போர் அடிக்கிற ஒரு விஷயமா போயிடும். இருந்தாலும் மேல்பட்ட விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு தாராளமாக காட்டுறேன். ஒரு இதிலெல்லாம் போயிட்டே வந்துடணும். அப்படி என்ன விஷயத்தை அங்கே உலாவில் என்ன போய் பார்த்துட்டு வந்துருப்பினோன்ட்டு எனக்கு என்ன தெரியல. இப்போ இந்த சிகிரியாண்ட முகப்பு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டுகளை செக் பண்ணிவிடும். அது நீங்கள் இலங்கை ஆக்களாக இருந்தாலும் கட்டாயம் வந்து ஐசி பார்ப்பினோம். ஏன்டா டிக்கெட்டில் வந்து எந்த ஃபோர்ஜரியும் வந்து நடந்துடக்கூடாதுன்றதுக்காக. இதில் வந்து போலீஸாக்கள் இல்லை, இங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆக்கள் தான். அப்புறம் இதில் போய் செக் பண்ணிவிட்டு வரோம். சரி, இப்போ செக் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். குறிப்பாக வந்து இந்த கோட்டையை சுற்றி இப்படியான ஆக்களிகள், அதாவது ஒரு வாய்க்கால் மாதிரி கூட யாழ்ப்பாணத்து கோட்டையில் எல்லாம் இருக்குது தானே, அதே ஒரு செட்டப் தான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கணும். குறிப்பாக முதல் வந்து இதில் ஒரு பெரிய
கேட் இருந்ததாகவும் இதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட முதலைகளை வந்து விட்டு வச்சுருந்தது அப்படின்ற எல்லாம் சொல்லுவினோம். உண்மையிலுமே அந்த காலத்தில் அது நடந்திருக்கலாம். குறிப்பாக இதுகள் எல்லாமே வந்து அந்நிய படையெடுப்புகளில் இருந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக, இல்லை இலங்கையிலே வந்து அவருக்கு எதிரான காசியப்படைக்கு எதிரான ஒரு போர் திட்டம் இருந்திருக்கலாம். அதில் தடுக்கிறதுக்காக வந்து இப்படியான நடைமுறைகள். கோட்டை என்றாலே இதுகள் இருக்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயம். இதில் அப்படியே நீ படிக்கட்டுகள் ஆரம்பமாயிரும். அதோட இதில் எல்லாம் பாருங்கள் ஒரு கட்டுமானமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத யோசித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இப்படியே கதால் இல்லை கூட்டி வேணும். இதால் போய் நாங்கள் அந்த சிகிரியாண்ட வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது கடைசியாக வந்து பார்க்கணும். இதில் அப்படியே நேராக போக வலிக்கணும். இதில் போய்க்கிலே வந்து பார்த்திங்கன்னா இதோட வலது இடது பக்கம் எல்லாமே நிறைய தண்ணீர், அதாவது பூங்காக்கள் எல்லாம் இருக்குது. அது தொடர்பான விளக்கங்கள் எப்படி கட்டுமானங்கள் எல்லாம் செய்திருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து வரைகளை பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். போய்க்கில் வந்து முதலாவது இதில் சிகிரியா மலைக்கு ஏறி முடிச்சிடணும். வளமையாக நாங்கள் இந்த இடத்துல வரைக்கும் சிகிரியா மலையில் வியூ வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். சிகிரியா மலையை வந்து முற்றுமுழுதாக வந்து இந்த பனி புகார்கள் வந்து மூடியிருக்கு. ஏன்னா எந்த ஒரு மலைப்பாங்கான இடத்துலையும் வந்து மழை பெய்து விட்டுதுண்டா இப்படியான பனிப்புகார்கள் வந்து தாராளமாக உருவாகும். நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து முற்றுமுழுதான ஒரு கைடோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் கம்போடியா போய்க்கலையும் நீங்கள் அங்கே வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ப்ராப்பரான ஒரு கைடு இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான். அதோட இதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கட்டுமானங்களே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்களாண்டா வாட்டர் கார்டன், அதாவது தாவரவியல் பூங்கா தான். இது தொடர்பான விளக்கங்களை வந்து இப்படியான இடங்களில் வந்து போட்டிருக்கணும். இது நீர் மலர்ச்சோலை என்ற பேரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கணும். குறிப்பாக வந்து இங்கு நீர் மலர்கள் காணப்படுதாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிம்ஷா மாளிகை, நம்ம இதில் 2 கிம்ஷா மாளிகை அப்படின்றது நான் நினைக்கிறேன் அந்த ஒரு 2 தொட்டையும் தான் வந்து சொல்லி போல் இருக்குது. அதை தவிர்த்து நீர் மலர்களின் செயற்பாடுகள் மற்றது சும்மா பொதுவான விஷயங்களை வந்து எழுதியிருக்கணும். இதில் இந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு, அதாவது மேலே இருந்து தண்ணி ஓடி வர்ற துண்டு வந்து இங்கே இருக்குது. குறிப்பாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் சாதாரணமாக பூங்காண்டு பார்க்கலாம், நீர் விட்டு பூங்காண்டு பார்க்கலாம். ஆனாலும் வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பு தேவை கருதி இந்த இடத்துல அமைச்சு வச்சுருக்கணும். வேண்டாம் மேலே இருந்து தண்ணியை திறந்து விட்டுனோம்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்தில் மூழ்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அந்த காலத்தில் வந்து செய்திருக்கணும். குறிப்பாக வந்து இந்த இடத்த 1600 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ராவணர் கட்டினார் அப்படின்னு சொன்னாலும் அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அதுக்கு பிறகு இப்படியான கட்டுமானங்கள் வந்து ஒரு மனிதர்களாலேயே செய்ய இயலுமன்றது எந்த ஒரு எண்ணக்கரு. இதில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காலம் வரைக்கும், அதாவது பாருங்கள், சிகிரியாண்ட காலப்பகுதி 3ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன். அந்த காலப்பகுதியிலிருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் குமிழிகள், அதாவது நீர் வடிகால் அமைப்புகள் வந்து இன்னும் வந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலேருந்து வர தண்ணி அப்படியே புழுப்புண்டு வந்து கொண்டு இருக்குது. அப்படியே இதுக்கு பிறகு வந்து அந்த ப்ரெஷரால் தள்ளி இதுக்கு பிறகு வந்து நார்மலான ஒரு அமைப்பில் வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையில் வந்து இப்படியான கட்டுமானங்கள் எல்லாம் யாரால் அந்த காலத்தில் யோசிச்சிருக்கலும் அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து அப்படியான ஒரு அமைப்பு தான். இங்கே பாருங்கள், இந்த குமிழிகள், இதில் ஒரு நிறைய குமிழிகள் இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் அப்படி இருக்குது. அந்த வாய்க்கால்லேருந்து தண்ணி ப்ரெஷரால் வந்து அதுக்கு பிறகு நார்மலாக போகக்கூடிய மாதிரி. ஒரு சிலர் சொல்லினோம் மேலே இருக்கிற குளத்திலேருந்து வர்ற தண்ணி தான் வந்து இந்தியாவில் போகுது, தேவைக்கேற்ற மாதிரி திறந்து விட்டால் இங்கே வரும் அப்படின்னு சொல்லினேன். இந்த இதில் எல்லாம் பாருங்கள், இதுதான் அந்த அரண்மனை ஷேப்புகள். இந்த இதிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலுமே ஒரு மிராக்கள் இப்படி எல்லாம் யோசிக்கலுமா இந்த காலத்துலேன்றதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். நான் அண்ணாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்ல தேவையில்லை. என் அண்ணாவை வந்து நிறைய விஷயங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த வரலாற்றுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் பக்கத்துலேயே நாங்கள் அந்த மேப்பில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், தண்ணி வர்ற துண்டு அந்த அதுக்குள்ளே தான் வந்து க்ரியேட் ஆகி வந்து கொண்டிருக்கும். இதிலெல்லாம் பாருங்கள், ஒரு நேரான அமைப்பு இல்லை. இதில் ஒரு பாதை வருது, அப்படி இந்தியாவில் பக்கம் போனோன்னா இந்தியாவில் பக்கம் ஒரு பாதை வர்ற மாதிரி. இதுக்குள்ளே நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு அல்லது இதுக்குள்ளே பதுங்கி நின்று தாக்குறதுக்கான ஒரு அமைப்பாக கூடி இந்த இடம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து சில விஷயங்களை ஊகிக்க தான் முடியும். ஆனால் 100% நாங்கள் உண்மை என்றும் சொல்லலாது. ஆனால் அப்படி நடந்திருக்கவும் வாய்ப்புகளும் இருக்குது. பெரும்பாலான ஆட்கள் வந்து அதால் தான் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து இதாலேயே வந்து ரிட்டன் பண்ணி நம்மளும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்கோண பொய்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கணும். போய் பார்ப்போம்.
இந்த எண்கோண அமைப்பு பார்க்குறதுக்கு முன்னுக்கு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் சின்ன சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருக்கணும். அந்த காலத்தில் இதில் அரசனாக்கள் இருந்துட்டு மேலே அரசனாக்கள் இருக்கிறதுக்கான ஒரு இதாக, அல்லது இதிலிருந்து அங்காலே வந்து அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. அப்போ இதிலிருந்து போகிறதுக்காக நடைபாதை மாதிரி தான் பாவிச்சிருக்கணும். குளிச்சுட்டு அரசனாக்கள் போகிறதுக்கு, இல்லை அங்கே இருந்த மந்திரிமார்கள் போகிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொன்னவேன். குறிப்பாக வந்து இதுதான் வந்து அந்த எண்கோண பொய்கை அந்த இதோட சேர்த்து அமைச்சிருக்கணும். ஆனாலும் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து வெள்ளத்தில் மூழ்கிட்டு நாங்கள் பார்க்குறது வந்து பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த காலத்தில் எப்படியான ஒரு கட்டுமானங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கணும்டா கொஞ்சம் வியப்பாக இருக்குது. சரி, அதை பார்த்துட்டு இப்படியே போய்க்கில் வந்து இதில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸுகள் இருக்கும். அந்த புக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அது உண்மையாக திறக்கலாத ஒரு சின்ன டெக்னிக் ஒன்று இருக்கும். அது அவைகளுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். ஆனால் உங்களால் ஏழுமெண்டா அதை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். பிறகு இதில் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இப்படியான புக்ஸுகள் வந்து அதில் நிறைய இருக்கும். இதுக்கு பிறகு எனக்கு குத்தனமான படிகள் எல்லாமே வந்து இருக்கும். இந்த பிறகு நான் சொன்னது இந்த ஏறி போகிறதுக்கு தான், இல்லை என்னதுக்கோ தெரியல, அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கேன்னாலும். இதுக்கு பிறகு ஒரு பாரிய பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 2வது படையண்டு வச்சுக்கொள்ளுங்கள், ஒரு கோட்டைன்னு. இது தொடர்பான எங்கே போனாலுமே ஒரு கட்டடமானங்கள் தொடர்பான விளக்கங்களை வந்து போர்டில் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தாலே இங்கே இருக்கிற விஷயங்களை வந்து வடிவாசி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வரலாறுகளை வந்து படித்தனாங்க. இது வந்து ஒரு குகை அமைப்பாக கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களோட ஆய்வுகள் வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லினா. குறிப்பாக இப்படியான இதுகள் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட் செய்திருக்கு. ஒரு கயிறு மாதிரி கட்டி அந்த காலத்தில் இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்திருக்க மாட்டேன். இதுலேருந்து மேலேயும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு எங்கள் சிகிரியான மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிகிரியால் ஏறுறதுக்கு என்னென்ன பயன்படுத்தினதோ அதே முறை தான் இது. இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கும். 1 2 3 4 ஸ்டெப்ஸ் அப்படி ஏறணும். குலவியல் கலையால் அமைதியை காக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இடம் வந்து 2 பக்கத்துலேயே வந்து ஒரு குகை மாதிரி அமைப்பு. அதில் கதிரை இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிக்குவாக்கள் வந்து தியானம் செய்கிறதுக்கு பயன்படுத்தின, அதாவது சுண்ணாம்பு கல்லால் சுண்ணாம்பு பூசின கதிரைகள் வந்து இருக்க போட்டிருக்கணும். அந்த காலத்தில் பிக்குவாக்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணுன்றதையும் போட்டிருக்கணும். ஆனால் மழை பெய்து விட்டால வந்து படிகள் வளர்க்குறாங்க. இல்லை লিফটের ব্যবস্থা করতেই পারতো। হ্যাঁ, என்ன லாங்குவேஜ் கிடைக்கணும்? খারাপ নেই, ஹிந்தி. ஹலோ, சரி, மேலே ஏறி வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கற்கள் வந்து, இந்த கற்களை வந்து இந்த இடத்துல அப்படி இந்த இடத்துல எல்லாம் வந்து அடுக்கியிருக்கணும். அந்த காலத்தில் எப்படி இதுகள் எல்லாம் அடுக்கியிருக்கணும் அப்படின்றது தெரியலை. அதே மாதிரி மேலே தான் முதல் போகிறது. அது வந்து இப்போ எல்லாமே தடை செய்து அது வரைக்கில் மட்டும்தான் வர்ற பாதையை வச்சுருக்கணும். ஏன்னா சிகிரியா ஓவியங்களை பார்த்துட்டு வர்றதுக்கு. இதில் வேறு சிகிரியா கொன்றுக்கு போட்டிருக்கணும். இதுக்கு பிறகு இந்த ரோட்டுகளால் தான் வந்து ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆம்புலன்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஆபத்து டைமில் குழவியல் எதுவும் குழஞ்சி கடிச்சு ஏற்றிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கற்கள் தான் அந்த நிலச்சரிவுகள் ஏற்படாமல் இருக்கிறது செய்திருக்கலாம். இதில் போய்களே நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கலாம். இதில் அந்த சிவர், அதே மாதிரி அங்கே ஓவியங்கள் பார்க்க போகிற அந்த ஏறுற துண்டுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ மெதுவாக இருக்குமோ அவ்வளோ ஏறிக்கொள்ளுங்க. இந்த ஒரு துண்டோடையே ஒரு சிலர் வந்து இல்லை நாங்கள் போயில இருந்துடுறோம் வந்து இருந்துருவினோம். அந்த கீழே இருக்கிற இதுகளில் இதுக்கு பிறகு வந்து படிகள் வந்து தாராளமாக ஸ்டார்ட் ஆகும். 2 கிலோமீட்டர் அவ்வளோதான். இல்லை போய்க்குள்ள ஒரு வியூ ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி அதில் ஒரு குகை ஒன்று தெரியுது பாருங்கள். அதெல்லாம் பாதுகாவலரங்கள், பழைய பாதை தெரியும், எல்லாமே தெரியும், சொர்க்கமே தெரியும் இதுலேருந்து போய்க்க. சரி, ஒரு மாதிரி 2 ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பியும் வந்து ஏற வலிக்கிட்டோம். இந்த காலத்தில் இந்த ஒரு பாதையில் போய் வர்ற ஜோசிக்கு இப்போவே கால்கையெல்லாம் நடக்குது. அப்போ இப்படியெல்லாம் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து இதில் வலிக்கு கீழே விழுந்து அப்படி பிடிமானத்துலேருந்து காப்பாற்றினேன் சொன்னேன். இதுக்கு பிறகு மேலே இருக்குது கோட்டை. மேலே வரணும், குத்தனமான படிகள், நல்லா இருக்குது. கலைச்சாலம் இருக்கலாம் அப்படியே அரெஸ்ட் எடுங்க. இதுலேருந்து பார்க்கல. இருக்கலாம். இதுலேருந்து பாருங்கள். இது ஒரு வீடுகள் இருந்தது, இல்லை ஒரு அரண்மனை அல்லது ஒரு புத்த சாசனம் இருந்ததுக்கான ஒரு இதுகள் தான் அடையாளம். அப்படியே மேலே போகும். Hello to you. ஒரு டீம் வந்து அப்படியே இறங்கி கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ இந்த இடத்துல
ரெண்டாவது ஸ்டெப்ஸில் வந்து பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே போக போகிறோம். அப்படியே ஒட்டு மூச்சோடு வந்து இந்த படியை ஏறி முடிப்போம். அவ்வளோதான். நிற்காங்க டப்பண்டு இருங்க. அப்படியே கலக்கிட்டு அக்கா கயிறை பிடிச்சாருங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. கொஞ்சம் ஊண்டி போகலாம். பயப்படாங்க. முதலாவது படிநிலைக்கு வந்துட்டோம். ஓகே 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 இட்ஸ் ஓகே. அக்கா காலத்துக்கு விட எனக்கு தண்ணீரன் விழுது அடி. ஓகே நல்ல விஷயம். அப்பாடா பெரிய ஒரு படிநிலைக்கு வந்துட்டோம். அக்கா வந்து ஷாக் ஆகிட்டா அந்த படி ஸ்டெப்ஸுகளை பார்த்து. மேலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான இடம். நான் வந்து வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிங்க முற்றம் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், வாசல் படியமைப்பு. இதில் 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் காலடி தடம். இது ஒரு சிலர் வந்து ஜாலி அப்படின்னு சொல்லினோம். ஆனால் அது பல்லவர்கள் கட்டியிருந்தால் ஜாலியாக இருந்திருக்கலாம். இது வந்து சிங்க அதாவது தமிழ் மன்னன் அமைச்சரால் வந்து கட்டாயம் இது ஒரு சிங்கமாக தான் இருக்கணும். இதுலேயும் வந்து சிங்கத்தின் பாதடி தடம் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்கணும். உண்மையில் சில வரலாற்றுகளை வந்து நாங்களாக க்ரியேட் பண்ணி மாட்டாமல் உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள வேணும். அதான் ஜாலின்ற சொல்கிறதுக்கான 3 இது இருக்குண்டு. ஆனால் அங்கே பின்னுக்கெல்லாம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்படியே இதில் இருந்து இனி நாங்கள் வேறு வழிக்கிட போகிறோம். இதுகளுக்கு பிறகு தான் கொஞ்சம் படிகள் வந்து பயமாக இருக்கும். கொஞ்சம் குத்தனை வர்றதால ஜாலி பக்கத்துலேயும் பாருங்கள். இதில் எல்லாம் எதிரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க, தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. சரி, இதுக்கு பிறகு அப்படியே நீ குத்தனான படிகள் இடது பக்கம் பார்த்தா அப்படியே கால் நடுங்கும். அதான ஒரு பிரச்சனை. மேலேறு ஜாலியாக இருக்கும். ஆனால் பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வழிமுறையை வந்து பயன்படுத்தி இறங்குறா. முன்பக்கத்தில் இறங்க தான் பயமாக இருக்கும். அப்படியே சரிஞ்சு இறங்கி கொண்டு இருக்கிறா. அப்படியே அக்காவுக்கு பேக்கப்பாக வந்து பின்னால் போயிட்டுருக்கேன். இது வந்து இந்த படியில் உள்ளால் போனதா இந்த சிகிரியாக்கான இதே இருக்காது. இப்படி வெளியில் வைக்கிறது தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். லைஃப்பில் மறக்க மாட்டோம். ஹலோ, கிளைமேட்டுக்கு தான் எங்களுக்கு லைட்டாக கலக்குது, மற்றபடி ஓகே. ஆனால் இதில் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இருக்குது தானே, இதுதான் வந்து பழைய ஸ்டெப்ஸுகள் வந்து இதால் நடந்து அப்படியே மேலே போயிருக்கணும். அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? படியில் அலை போகிறதுக்கே பயப்படுறோம். ஓகே, நான் எப்படி போகிறேனோ அப்படியே வா. ரொம்ப சேஃபான இடம் இது ஒன்று தான். ரொம்ப சேஃபான இது ஒன்று தான். வா. ஓகே ஓகே ஓகே. 2 படமும் பிடிக்கிற இடம் இருக்குது. அப்படியே பாருங்கள், ரங்குராக்களும் வந்து பயந்து கொண்டு தான் இறங்கினோம். ஹலோ. அப்படியே இஞ்சால பாருங்க எப்படி பள்ளமண்டு. அதான் நிறைய பேருக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தும். ஓ, வெல்கம். எல்லாம் கள்ளச்சி தொங்கி தான் வெள்ளக்காரங்கலேருந்து எல்லாரும் ஏறுறோம். இது மாதிரி அப்படியே இந்த ஒரு துண்டு ஏறிட்டோம்னா நாங்கள் மேலே போயிடலாம். ராகத்தில் ஒரு மாதிரி பொழையுதே. வாங்க வாங்க வாங்க. Good. Yeah, how you meet? How was the experience? Very scary, good. right? For the claims, it's okay. I claimed Rockella. Rockella. Hours. Ah. Oh, you are enjoying? Yeah, it's okay. Okay. Good. கைதாக்களெல்லாம் வந்து பிடிச்சேற மேடம் பழகி இருக்கும். இதெல்லாம் சின்ன விஷயம். அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் இதில் திருப்பி அப்படிங்கும்போது அதை நான் மேலே வந்துட்டேன்டா. ஓகே,
பார்த்தீங்களா பின்னால் பாசையாக இருக்கு இந்த அக்கா இருக்காதானே ஒரு நாள் வேலைக்கு மேலே வர்றோம் உண்மையிலே இது குரங்க இருக்காருங்க என்னத்தையோ திண்டு வந்துருக்கார் ஜாலியாக. Finally. You're from India? Yeah. Both. Okay. From where? Tamil Nadu. Tamil Nadu. Yeah, we're from. You are from? Nice meeting you. அது ஒன்று பண்ணது மராட்டை. இப்போ எங்கே போகணும்? மேலே மேலே இப்படி மேலே மேலே இருங்க நான் எடுத்தாச்சு. எடுக்க ஓகே, இதுதான் கடைசி படிக்கட்டுகள் ஏறுறது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பெரும்பாலும் தங்குறதா தான் இருக்கும். ஓகே, வந்த உடனே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற கட்டுமானங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மாளிகை தொகுதி அப்படின்னு போட்டிருக்கணும். கிழக்கு பக்கம் பார்த்தாலே என்ன தெரியல, நான் நினைக்கிறேன் இந்தியாவில் பக்கம் பார்த்துட்டு இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு மாளிகை, இந்த மாளிகை வந்து அந்த காலத்தில் காசியை பண்ணியிருக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து இது ஒரு பிதிருங்கால ரோக்கின்ற வியூ வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ ஃபுல்லாகவே வந்து பனி மூடினால எதுவுமே எங்களுக்கு தெரியலை. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு குள அமைப்பை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னதுக்காக இந்த குளங்கள் பாய்ச்சிருப்பினும் அல்லது இங்கே இருக்கிற அரசந்த இந்த மெட்டாக்கள் வந்து குளிக்கிறதுக்காக, இல்லை அரச குடும்பம் தவிர்ந்த மெட்டாக்கள் வந்து குளிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருப்பினமோ அப்படின்றதும் ஒரு எண்ணக்கரு தான். ஆனால் இதுவும் வந்து மாலையோடு சம்மந்தப்பட்ட ஒரு குளமாக தான் இருந்திருக்கு. ஓகே, இதை பாருங்கள், இதில் தெரிகிறதான் மாளிகை. அந்த காலத்தில் அரசன் இருந்திருப்பார் இதெல்லாம். அதே மாதிரி சுற்றி நிறைய வியூக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த ஒரு சீசனில் மழை பெய்தா இப்படி தான் இருக்கும் கிளைமேட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இல்லை பார்த்திங்களாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கேன். ப்ராப்பர் உங்களுக்கு லேட் வேணுமெண்டா எங்களுக்கு கைடாக பிடிச்சிங்களாண்டா சரி $20 அப்படி எடுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே இது ஒரு மெயினான மாளிகைன்னா இதுக்கு கீழே தான் ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அப்படியே பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த காலத்துலேயே இப்படி தான் இறங்கி போயிடும் போல் இருக்குது. இதுகள் எல்லாமே வந்து இங்கேருந்து வெட்டப்பட்ட கற்கள் மூலமாக அமைக்கப்பட்ட படிக்கற்கள் தான். அதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதெல்லாமே வந்து முற்றும் முழுதாக அந்த பழைய கற்களால் வந்து அமைச்சிருக்கணும் இந்த இடங்களை. அப்படியே நிறைய வெள்ளக்காரங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து ரசித்து கொண்டு இருப்பினோம், ஓடி பார்ப்பினோம். இதில் அப்படியே பாருங்கள், அவர் ஒரு வியூவுக்கு பின்னால் அப்படியே மழை தான் வந்து பெய்து கொண்டிருக்கு. அப்படி ஒரு படிமானமாக வந்து கீழே இறங்கி கொண்டே இருக்கிறோம். யூடியூபர் போல இருக்கு. அப்படியே இந்த மாளிகையை பாருங்கள். இப்போ உங்களுக்கு முற்றுமுழுதான ஒரு வியூ தெரியும். 1 2 3 4 படிமானமாக இருக்குது. இந்த 4 படிமானத்துலேயும் சில பாதுகாப்பு வீரர்கள் இருந்திருக்கக்கூடும், அல்லது அரண்மனைகள் அந்த ஒரு பிக்குவாக்களோ இல்லை அந்த குடும்ப உறுப்பினர்களோ இருந்திருக்கு பயன்படுத்தியிருப்போம். குறிப்பாக வந்து இவ்விடத்தை வந்து தெற்கு மாளிகை தொகுதி அப்படின்னு சொல்லணும். அதாவது தெற்கு, அந்த மாளிகைன்ற தெற்கு பகுதியில் இருக்கிற பகுதிகளில் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இதுலேயும் வந்து ஒரு பொக்குனை, அதாவது குளம் மாதிரி அமைப்பு வந்து இதில் வந்து செய்து வச்சிருக்கணும், பாதுகாப்புக்காக இருந்திருக்கலாம். அப்படியே கீழே இதில் கட்டுமானங்கள் செய்து கொண்டிருக்கணும். இதில் என்னதுக்காக அங்காள பக்கம் இது முடிஞ்சு விழுந்துட்டோம், பாதைகள் வந்து செய்துட்ருக்கணும். பெரிய டீம் 1 2 வேலை செய்து கொண்டிருக்கு. கீழே இருந்து மண் வந்து கொண்டிருக்கு மேலே. இப்படியான ஒரு படிமுறை தான் அந்த காலத்தில் செங்கல்களால் இந்த பெரிய பெரிய செங்கற்கள் வந்து இங்கே கட்டியிருக்கணும். அப்படியே இந்த மாளிகை தொகுதியிலேருந்து முற்றுமுழுதாக இறங்கி வந்துட்டோம். இதில் போய் ஒரு முக்கியமான ஒரு வியூவை நாங்கள் கீழே பார்த்துட்டு வந்த வியூவை மேல் பகுதியிலேருந்து, அதாவது ட்ரோனில் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அது தொடர்பான விளக்கங்களும் வந்து போட்டிருக்கணும். இந்த பாருங்கள், இதில் இருந்து அப்படியே பாருங்கள் அப்படி இருக்குண்டு. உண்மையிலும் ஒரு சூப்பரான ஒரு வியூ. அந்த காலத்தில் எப்படி இதை நேராக அமைச்சினோம் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அது இப்படியான ஒரு படிமுறைகள் இங்கேருந்தே இதை பார்த்து சொல்லியிருப்பினோம் போல இருக்குது. இந்த மாதிரி வாகன பார்க்கிங்லாம் பாருங்கள் அதில் இருக்குது. அப்படியே இதிலேருந்து கீழே இறங்குவோம். நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த ஒரு காலப்பகுதியிலையும், பரவாயில்லை. 50-100 பேர் வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். இதில் இது நினைக்கிறேன் அந்த ரோப்பால் மண் எடுத்து இதிலிருந்து அப்படியே வந்து மேலே ஏற்றி கொண்டிருக்கணும். அந்த ஒரு வேலை தான் வந்து நடக்குது. நாங்கள் சில வேலை கீழே போய்க்கலாம், இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கீழ்ப்பக்க வியூ காட்டினா தானே, அதை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே அது ஒரு நேர்த்தியான, இனிமேல் ஒரு நேர்த்தியான ஒரு இது. அந்த காலத்தில் அதை எப்படி நேராக எடுத்தாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்குறி இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் கீழே போயும் நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குளத்தின் வியூ இதில் 2 ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவையில் அதை தான் செய்துட்டு நிற்கிறோம். பாருங்கள், 2 3 படிமானங்களாக இருக்கும். அப்படி தெரியுது பாருங்கள் ஜல பக்கம்.
அப்படியே இதில் வந்து குளம், இந்த குளத்துக்குள்ளேயும் வந்து ரைட் வந்து போகலாம். ஜானையில் எல்லாம் முதல் கூட்டிகிட்டு போயிடும். இப்போ என்ன கட்டமென்று தெரியலை. அதே மாதிரி இப்படியே இதிலேருந்து பார்க்கல எந்த வியூ தெரியுதுன்னு பாருங்கள். முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து எடுத்தால் நாங்கள் வந்து இந்த சிகிரியா மேல்புற கோட்டையில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே கீழறங்கைக்குள்ளே வந்து குளங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆசனங்கள் இருக்குது. அது தொடர்பான வரலாறுகளையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாருங்கள் எல்லாருமே வந்து இதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போயிடும். சூப்பராக இருக்கும் வியூ. அப்படியே ஒரு படிகளை இருக்கும். எங்கள் படிகளில் இறங்குங்க, குதிச்சு மாறிக்கிறே விட்டுறாதுங்க. சரி சம்பவமாக இருந்ததுக்கு பிறகு இந்த நாய்க்குட்டிகளை பிடிச்சி விடுறா. ஆனால் சில வேளை அந்த நாயில் வந்து கடிச்சு விட்டுரும். இதிலெல்லாம் கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. அப்படியே கீழே இறங்கணும் மீறிதால் அப்படியே இறங்கிக்கல தான் வந்து காவலர் என்ன பார்க்க போகிறோம். இதில் கீழே இறங்குறதுக்கு முன்னுக்கு 1000 தடவை யோசிக்கிறேன். இங்கே பாருங்க எப்படி குத்தனமான படிகள். கொஞ்சம் வயசான ஆட்கள் எல்லாம் வந்தால் இதில் இறங்குறதுக்கு ஆகணும். அப்படியே இறங்கி வரைக்கல இதில் பாருங்கள் இதுதான் வந்து காவலரன். ஆனால் அந்த காலத்தில் இப்படியான படி அமைப்புகள் எல்லாம் இல்லாமல் இதால் தான் வந்து கயிறு கட்டியே ஏறி போயிருக்கணும். இதில் அவங்களுக்கு தெரியும் இப்படியான படிமுறைகள் இருந்தாலே வந்து ஒரு இடத்துல ஏறுறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கணும். இதில் பாருங்கள் இப்படி டெண்ட் இருக்கும். இரவுகளில் இல்லை பகலில் இங்கேருந்து வந்து அப்படி இந்தியாவில் நடக்கிற விஷயங்களை ஃபுல்லாகவே வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக இங்கே பாருங்கள் இதில் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. அல்லது விளக்குகள் கொளுத்திருப்பினும் இல்லை இயற்கையாகவும் இப்படி அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இங்கே 2 பாக்கைகளை இந்த குள அமைப்பு இதில் ரோட் போகிறது ஃபுல்லாக இதுகளுக்கால எந்த நடவடிக்கை நடந்தாலுமே வந்து அவைகளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி இதால் தான் வந்து பாதையை வந்து போயிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த அமைப்பை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்த ஒரு படிமுறையை மாற்றி இப்போ தான் வந்து இந்த செங்கற்களால் வந்து ஒரு சில இதுகளை வந்து கட்டியிருக்கணுமோ அப்படின்றது வந்து எனக்கு விளங்கிக் கொள்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இதால் பாருங்கள் அந்த படி ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே பழைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த இதாலேயும் இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு தெரியும் இப்படியான ஒரு குகை மாதிரி அமைப்பு சுற்றி வர இந்த சிகிரியா கோட்டையை சுற்றி வர இப்படியான அமைப்புகள் வந்து தாராளமாக இருக்கும். இப்படியானாக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு மேலே வருவோம். சரி, ஓகே. இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருந்து ஒரு நீர் வடிகால், அதாவது குளம், சின்ன ஒரு குட்டை என்று சொல்லலாம். இதில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வியூ. அதே மாதிரி இஞ்சால பக்கம் இதோட குளத்தை பார்க்கலே வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு மிஷின் இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ செங்கற்களில் கொண்டு வரதுக்கு பயன்படுத்துகிற மிஷின். சரி, அப்படியே இப்போ பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நிற்கலாத அதுக்கடையில் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து கொண்டு இருப்பினோம். இப்போ இதிலேருந்து அப்படியே மேலே போகிறோம். ஒரு படிமானமாக கட்டி வச்சுருக்கான் பைப்பில். குட்டிகளெல்லாம் இப்படி மேலே வந்துட்டு தெரியல. ஆனால் வந்துட்டு இதிலெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனித்து கீழே கொண்டு போனாலே நல்லா. அதே மாதிரி இதில் போய்க்கலாம். இந்த கோட்டேண்டா முற்றுமுழுதான ஒரு அமைப்பு. இங்கே பாருங்கள் அங்கே இருக்குது கோட்டேண்டா. இது எல்லாமே அந்த காவலர்கள் மாதிரியே வந்து கட்டி இருந்திருக்கணும். வேறு ரகத்தில் வாழ்ந்திருக்கார் காசியப்பன். இதில் போய்க்கல என்னடா மண் தோண்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இது கீழே வந்து நிறைய வரலாற்று சம்மந்தமான இடங்கள் எல்லாம் இருக்குங்க. இப்போ அதை தான் தோண்டி மண்ணுகளை மேலே ஏற்றி கொண்டிருக்கணும். பெரிய வரலாறு இதுக்குள்ளே புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் முக்கியமான இடம் இதுதான். இது வந்து பார்த்திங்களாண்டா ஒரு குளம், அதாவது அரசன் அல்லது அரச குடும்பம் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு குளம் அப்படின்னு சொல்லினா. குறிப்பாக இந்த குளம் வந்து எப்படி உருவாகினது அப்படின்றது ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான். ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் பாருங்கள் ஒரு இயற்கையான ஒரு படிமுறையில் தான் இருக்குது. எல்லாம் அந்த காலத்தில் எப்படி வெட்டி இந்த குளத்தை உருவாக்கியிருப்பினோம்ன்றது கேள்விக்குறி தான். ஆனால் அப்படி ஒரு சிலர் சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குளங்களை வெட்டி இந்த குளங்களில் இருந்து பெறப்பட்ட கற்கள் மூலம் இந்த படிக்கட்டுகள் எல்லாம் அமைச்சிருக்கலாம் அப்படின்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் பல்வேறு பட்ட நபர்களும் பல்வேறு வகையான விமர்சனங்களை வந்து முன்வைப்பினோம். ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கல இதுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும். இதுலேருந்து ஆசனம் அந்த மேல் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து அரசன் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப்பில் போய்க்கல அந்த படிகளெல்லாம் பாருங்கள் புதுசாக தான் கட்டியிருக்கணும். ஆனால் அந்த அரசர் காலத்தில் காசியப்பன் காலத்தில் வந்து இந்த ஒரு படி தான் வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த செங்கற்கள் எல்லாம் வந்து அதுக்கு பின்னுக்கும் ஒரு சாம்ராஜ்யம் வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏண்டா இப்படியான கட்டுமானங்கள் எல்லாம் அதுக்கு பிறகு தான் நடந்திருக்கு. இல்லை காசியப்பன் காலத்துலேயே வந்து அப்டேட் பண்ணினமே தெரியல. இதுலேயே வந்து ஒரு சின்ன கதிரை மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்குது. சாப்பிடாம வேறு வந்துட்டோம். தண்ணி போத்தல் கட்டாயம். இதில் எல்லாத்தையுமே நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதில் பாருங்கள் இதுதான் வந்து அந்த சாசனம். அரசன் இருக்கிற இருக்கை ஒரே பாறையில் பாருங்கள் பொருத்தியெல்லாம் வச்ச மாதிரிலாம் இருக்காது. ஒரே பாதையில் வந்து அப்படியே செதுக்கி எடுத்துருக்கணும். இந்த ஒரு கதிரை அப்படியே இந்த இடத்துல இருந்து முற்று முழுதாக அவர் இஞ்சால பக்கத்தை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் அந்த காலத்தில் காசியப்பன் வாழ்ந்திருக்கார். அப்படியே இனிமேல் ஏறினோம்டா சரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இதில் எல்லாமே வந்து மாளிகைக்கான அடிபாகங்கள் தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவர்களெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு போட்டாலும் ஒரு சிலர் சிவர்களெல்லாம் நடந்து தான் தெரியணும், ஒன்றும் செய்யலாம். பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் போடுறதுக்காண்டு இப்படி இடங்களெல்லாம் வச்சுருக்கணும். இதில் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. மறைக்கு ரிப்போர்ட்டிங்களோ கட்டாயம் 14 நாள் ஜெயிலில் இருக்கணும். ஓகே, இதிலேருந்து அப்படியே இறங்குவோம் மெல்ல மெல்லமா. ஓகே, எஸ்கியூஸ் வெயிட் பண்ணுறேன். அண்ணா அக்காக்கள் என்ற இந்த துண்டு எல்லாம் வந்து தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. அவையில் வெயிட் பண்ணி கூட்டிக் கொண்டு தான் போகணும். இன்னும் கொஞ்சம் ஆபத்தானது, தலை சுற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த பிதிருங்காலருக்கு இந்த வியூ சூப்பராக இருக்குது. அதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் கஷ்டம். வீடியோவில் பார்க்கல எல்லாம் போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே வந்து அந்த நிலைமையில் இங்கே பாருங்கள், வெற்றாக்களை ஒட்டுதர் கூடி சிம்பிளாக வரையில கஷ்டப்பட்டு களைச்சி ஏண்டா வந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு மனநிலையில் தான் இங்கே வந்து ஏறிக்கொண்டிருக்கணும். பாருங்கள், சேடமில்லுக்கு 2 சொல்லுவோம் தெரியுமா, அதுதான். இதில் நிற்கல நிறைய விஷயங்கள் செஞ்சு வராங்க. ஒஸ்மோ 4 நினைக்கிறேன். 364 அங்கே அதுலேயும் வந்து குறிப்பாக அந்த அக்கா வந்து அந்த கைட் கூட்டிகிட்டு போகிற பாடு வயசு பண்ணுற அம்மா தான் பயங்கரமாக கஷ்டப்படுறா. காலையில் அவ்வளோ இருக்குது, பிடிச்சி ஒரு ஸ்டெப்ஸாக வந்து கூட்டிகிட்டு போகிறார். இன்னும் வந்து அண்ணாக்களை காணையிலேயே சரி கடைசியாக வந்து அண்ணாக்கள் வந்து வந்துட்டான். அப்படியே வந்து வரங்கணும். அந்த காலத்தில் வந்து அதில் புத்தராக்கள் தங்குறதுக்காக பயன்படுத்தின மலை தான் அந்த மலை. கீழே போனீங்கன்னா அதுக்கான சான்றுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளை இங்கே ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வர ஏறிடும். சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு வர்றாப்பா. என்ன இங்கிலாந்து கிரிக்கெட் பிளேயர் மாதிரி, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் போல இருக்குது. சொர்க்கம் நடுவிலே அப்படியே போய் ரங்க வலிக்கிட்டேன். என்ன கூடயா அந்த வெள்ளைக்கார அக்கா இறங்கின மாதிரி இஞ்சால பக்கம் பார்த்து கொண்டே இறங்குங்க, பயமாக இருந்தா. சரியா? ம், பயப்படாங்க. இதோட உங்களுக்கு மன வலிமை வந்து அதிகரிச்சு. அதே பார்த்துட்டேனே இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. இந்த கேட்டையும் வந்து ஒரு கட்டத்துக்கு பூட்டிடுவேன் போல இருக்குது. இதில் எல்லாம் ஒரு கேட்டை செய்து போட்டிருக்கணும் பாருங்க. இவ்வளோ வர ஏறி அந்த சிலவில் அந்த நாய்கள் பிராணிகள் போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி பூட்டி வச்சிருக்கணும் போல இருக்கு. கீழே செல்வதற்கு நாங்கள் போகிற பாதை அப்படியே சொர்க்கம் தெரிகிறதா எல்லாம் தெரியும். இதில் நாங்கள் டெக்கால் இருக்கா டூர் வரைக்கும் சேர் ஒரு ஆள் மயங்கி விழுந்து அவரை இங்கே கீழே கூட்டிகிட்டு போன வரலாறுகள் எல்லாம் இருக்குது. மனதைரியம் முக்கியம். மனதைரியம் இல்லாட்டிக்கு டப்பண்டு தலை சுற்றுற மாதிரி வந்துடும். அதில் இந்த கையை பிடிக்காமல் நடக்கிறதெல்லாம் விசப்பரிச்சைகள். பின்னுக்கு வர்றாக்கள் எக்ஸ்கியூஸ் மீ எல்லாம் சொல்லி பார்க்கணும். வந்து அப்படியே பிடிச்சிறாங்க. ஓகே, அக்கா மட்டும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்கல, நான் கூட ஃபஸ்ட் டைம் வரைக்கல எனக்கு இப்படி தான் இருந்தது. அதால் வந்து இதில் வெக்கப்பட வேண்டிய விஷயமோ இல்லை கவலைப்பட வேண்டிய விஷயமோ இல்லை. திருப்பி வரைக்கல வந்து அது பழகி போயிடும். இங்கே இருக்கிற கைட்டாக்கள் எல்லாம் சும்மா நடந்து தெரியணும். இதில் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட் டைம் வரைக்கல எத்தனைச்சு விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவ்வளோதான். அது இல்லாமல் போயிட்டேன்டா சிம்பிள். பேக்கிலோட வந்து எறியப்பட்டு தான் போகணும் இப்படியான டைமில். நல்ல பீக் டைம்லாம் இதால் விழுத்துறதே வந்து பெரிய விஷயம். கீழே இருந்தே லைனில் நிற்பாங்க. முன்னுக்கு விட்டுட்டு அப்படியே பின்னுக்கு பாருங்கள். எங்களுக்கு பின்னுக்கு இவ்வளோ டீம் வந்து கொண்டே இருக்குது. அப்படியே விளையோட நாங்கள் விழுக்கிட்டோம். நல்லா இருக்குது உண்மையிலே. ரிலாக்ஸாக நடந்து இந்த இடங்களை அப்படியே பார்த்துட்டு போக சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கணும். கையை பிடிக்காம ரங்கு ரெட். ஆனால் ஆபத்து கூட வந்து முட்டுப்படுது. அதால் லைட்டாக வச்சு கொண்டு ரங்கும். சாகசம் காட்டுவதற்குரிய இடம் இது வரல. கடைசியாக ஓரளவு பயமில்லாத ஒன்றுக்கு வந்தாச்சு. நிலை படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கியாச்சு. முற்றம் விழுதா சிங்க முற்றத்துக்கு வந்துட்டோம்ண்ணா. சிங்க முற்றம். ஆனால் இந்த சிங்க முற்றம் இந்த வரலாறுகள் எல்லாமே பிறகு சிங்களவர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்குமோ அப்படின்றது எந்த ஒரு எண்ணக்கருவாக இருக்குது. இல்லை அந்த காலத்துலேயே அப்டேட் பண்ணினப்போ என்னவோ தெரியலை. ஓகே, இல்லை இங்கே இருக்காது. நிறைய பேர் இப்போ இதில் டிஸ்கஸ் நடக்குது என்னவா இருக்கும் அப்படி காட்டியிருப்பேன். ஒரு சிலர் இருந்து ஃபோட்டோ எடுக்கணும். நாங்கள் இதில் இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருக்கணும், ஃபில்டர் தண்ணி தான். அதில் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு அப்படியே கீழே இறங்குவோம். சிகிரியா ஓவியங்கள் பார்க்கணும். இதுக்கு வலிக்கிட்டால் மழை தூரம் வலிக்கிடுது. அதுக்கிடையில் நாங்கள் கீழே இறங்கணும். குடை இருக்குது தான் பேக்கப்புக்கு. எப்பயுமே ஒரு குடை கொண்டது நான் எல்லா இப்படியான அகலை கூட்டிகிட்டு வரைக்கல கட்டாயம் குடைன்றது வந்து தேவை. என்ன இப்போ எங்கே மழை வரும் அப்படின்றது தெரியாது. பாருங்க இவ்வளோ உள்ள பாருங்கள் இந்த கடவுள்
ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பாங்க பாருங்கள். ஒரு 20 USD படி ஒரு 2000 பேரை பாருங்களேன் ஒரு நாளைக்கு. அரசாங்கத்துக்கு இப்படியான உழைப்புகள் தான் நாட்டை வந்து இன்னும் வந்து ஒரு சரியான நிலைமையில் வச்சிருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓ, நல்லா மழை வரப்போகுது. அப்படியே இதுக்கு பிறகு சிகிரியா ஓவியங்கள், அதே மாதிரி ஒரு சில கட்டுமானங்களும் இருக்குது. அதுகளை நாங்கள் பார்க்கலாம். என்ன சிகிரியா ஓவியங்கள் உள்ள பாக்கைகளை வந்து வீடியோ எடுக்க அடா பாவியலா குரங்கு பக்கத்தில் போய் சேட்டை காட்டினா தான் கடிக்கிற மாதிரி போயிருக்கு முன்னைக்கு. இந்த இடங்களில் குரங்கை விடுறதும் வந்து ஒரு ஆபத்தான விஷயம் தான். அதுகளை பிடிச்சி எங்கே ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் நல்ல கடி அதோட போய் சுரையாமல் இருக்கிறது அதோட நல்ல ஆக்கலாம். நாங்கள் தான் யோசிக்கணும் வேண்டாம், நாங்கள் தான் ஆறுறது இருக்கிற ஜீவங்கள். ஆனால் உண்டு மழை பெய்யுது, அது வெளிப்பக்கத்தால் போடுது. உள்ளுக்குள்ளே வந்து படையில் இந்த கூவைக்குள்ளே இங்கே வரேன் இந்த அந்த பிள்ளை அப்புறம் இந்த இடம் மம்மளி தூமலையாக இருக்கும். அப்படியே ஆளுக்கு ஆள் கழிச்சு கொண்டு வச்சு வரேன் இந்த பிள்ளை. ஓ அவட அப்பா தான் தூக்கிட்டு போகிறார். எங்கடையாக்கலாங்க சின்னப்படியன் சிங்களப்படியன் வராங்க. பயமாக இருக்குது கத்துற. ஓ ஓ ஓ பேக்கு திறக்குது, அதில் கவனமாக இருங்க. பயங்கர விளையாட்டு காட்டுது அந்த குரங்கு. இதில் தெரியுது பாருங்க. இதைத்தான் வந்து சொல்கிறது கண்ணாடி சுவர், அதாவது பளிங்கு சுவர் அப்படின்னு சொல்லிடணும். கொஞ்சம் பொலிசிங்காக இருந்ததுன்னு சொல்லி நான் இந்த காலத்தில் வந்து அது முற்றுமுழுதாக வந்து டேமேஜ் ஆகிட்டு ஒரு சுண்ணாம்பு பூச்சி மாதிரியே இருக்குது. இவங்க மேலே அந்த காலத்தில் பயன்படுத்தின படிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து கதைக்கிறதும் பிரச்சனையா? சரி, ஆறுதலாகவே கதைப்போம். அதுவும் ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இப்படியான ஒரு வாழ்க்கை உண்டு அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கணும் உண்டு வரலாம். இது ஒரு இடைவெளி உண்டு. இங்கே இருந்தே முன்பக்க துண்டையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்ணாடி சுவரை தொடுவதனை தவிர்த்து கொள்ளுங்கள். பளிங்கு சுவர் கட்டிட எச்சங்களை செய்யப்படுதல் தண்டனைக்குரிய எச்சல். அதனால் அந்த ஒரு காலத்தில் வந்து எல்லாம் எழுதி எல்லாம் விளையாடி இருக்குது. நோ இன்சைட் ஓன்லி. அதில் வெள்ளக்கார ஒரு ஆள் நல்லதுக்கு சொல்லிட்டு போகிறார், கேமரா எடுக்காத உள்ளே வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அது ஓவியங்கள் மட்டும்தான், வெளியில் எல்லாம் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இதுலேயும் வந்து கண்ணாடி சுவர் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஒரு மர இது வந்து வச்சுருக்கணும். இப்படி இதுகளை செய்திருப்பினும் 49, 50 அப்படி நம்பர்கள் எல்லாம் இருக்குது. வந்து பாருங்கள் இந்த படி இருக்குது தானே, இந்த படிகளால் அப்படியே மேலே போயிட்டு சிகிரியா ஓவியங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்படியே வந்து கீழே இறங்கணும். சரி, அதுக்கு பிறகு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. சரி, இப்போ அண்ணாக்கள் உடம்புகளை வந்து அப்படியே கை கொண்டு வரேன். அண்ணாக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கேன் மேலே இருந்து. அப்படியே வேண்டி படிகள் தான் முதல் இதால் தான் வரும். கீழ் பக்கத்தால் ஏறி மேலே போகிறது, அதே மாதிரி இதால் இறங்கி கீழே போகிறது. அப்படியான ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ மாதிரி இருந்தால் இதால் வந்து அப்படி ஏறி அப்படியே வந்து இப்படி பின்பக்கத்தால் போய் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறுவோம். இப்போ அது ஈஸியாக, அது கொஞ்சம் கஷ்டம் தானே. அதால் டப்பண்ட் அதுக்கு போய் வச்சுட்டு ரிலாக்ஸாக இதுகளை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. ஓகே, இவர் இவ்வளோ வெளிநாட்டவர்கள் இந்த இடத்துல நிற்கணும்னு ஆனால் ஒரு நாளைக்கு 5000-6000 பேர் வந்து போயிடும் போல் இருக்குது சீசன் டைமில் எல்லாம். இதில் வந்து அவள் ஒரு கைடாக வந்து சொல்லி கொண்டிருக்கா. அது ஒரு இது மாதிரி என்ன சொல்ல பார்ப்போம், டிரான்ஸ்லேட்டர் மாதிரி. எல்லாட்ட காதலையும் வந்து இது பாருங்க இயர்ஃபோன் வந்து இருக்குது. அவள் சொல்கிற லாங்குவேஜ்லேருந்து அவைகளுக்குரிய லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறேன். இது ரெயின்போ அப்படின்ற ஒரு இது. இந்த மிஷினரிஸ் கொஞ்சம் வெடி தந்து கொஞ்சம் இவைகளையும் அனுப்பி விட்டா இந்த எண்ணி இறக்கி கொண்டிருக்கா. பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ ஆனால் பார்க்குறது சிம்பிளாக இருக்குது, ஒரு சைனாண்ட பொருள் மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய விஷயத்தை வந்து செய்யுது. வேறு ரகம், அவங்கள அப்டேட் வெர்ஷன் தான் எப்போயுமே. Tam się mogło dziać. Natomiast troszkę dalej, za kolejnym zakrętem, jak Państwo podniosą głowę, najczęściej się to robi radiowo. இப்போ பாருங்கள், இதில் தெரியும் சபை மண்டபம். இதில் ஒரு சின்ன மீட்டிங் கண்டு அந்த காலத்தில் இருந்து கதைப்பினம் அதில் அரசன் இருக்கிறதுக்கான இருக்கைகள் எல்லாம் இருக்குது. தாராளமாக நிறைய விஷயங்களை வந்து இதில் பார்க்கலாம். இது இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படியான ஒரு செட்டப்பில் செய்திருக்கிறேன். ஒட்டிகளில் இப்படி வெட்டி எடுத்துருக்கணும். இது வெட்டி எடுத்து வேண்டாம், மேலே இருக்கிற என்ன சொல்ல குளத்தையும் பட்டி எடுக்கிறது ஈஸி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு. வரைகளை போட்டிருப்பினும் அந்த சுண்ணாம்பு முறையிலான வந்து இதான் குத்தராக்கள் இருக்கிறதுக்காக பயன்படுத்தினது. இதே மாதிரி அந்த பிதிருங்கால் ரோட்லேயும் வந்து நிறைய இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுழட்டி எல்லாத்தையும் பார்க்கலாம். கீழே பாருங்கள், அப்படியே அந்த சுண்ணாம்பு இதால் வந்து பூசிருக்கலாம். அப்படியான ஒரு அமைப்பு. நான் நினைக்கிறேன் இந்த துண்டுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பினம் உண்டு. இதுலேயும் அந்த கல்லால் ஏறி போகிறதுக்கான அமைப்புகள் வந்து இருக்குது. அப்படியே இங்கே இருந்து மேலே ஏறி போயிருப்பினும் அல்லது அங்கே ஏறி போயிருப்பினும் அப்படியான நடைமுறைகள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அப்படியும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முன் கால் பக்கம் மட்டும் வைக்கிற
இடமாக்கூடிய அந்த செதுக்கல்கள் இருந்திருக்கும். பாருங்க, இதுதான அந்த நாகப்பாம்பு மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு கல். வித்தியாசமான ஒரு அமைப்பு. மேலேருந்து பார்க்கலையும் அந்த பாம்புன்ற தலை மாதிரியே வந்து இருக்கும். இதுலேயே வந்து அப்படியே புத்தராக்கள் இருக்கிறதுக்கான ஒரு இடமாக தான் வந்து கீழே பயன்படுத்தியிருக்கணும். Fragmenty tej obchodziny. எந்த லாங்குவேஜில் சொல்கிறான்றது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கன்வெர்ட் ஆகி எல்லாருக்கும் போகுது. இதுக்கு பிறகு அப்படியே எனக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பெரும்பான்மையாக பார்த்தாச்சு. ஐயாக்கள் வந்து சின்ன சின்ன பொருட்களை வந்து வச்சிருப்பினோம். வெள்ளைக்காரங்களே கூடுதலாக இதுகளெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலரால் மட்டும்தான் இது வேண்டப்படுது. எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாம்பு இருக்குது, பாம்பு ஆட்டி காட்டி கொஞ்சம் வந்துக்கலாம்டா. இதில் பாருங்கள், இந்த கல் வந்து வித்தியாசமாக இருக்குது. அந்த கல்லிலே வந்து இந்த இதுகள் எல்லாம் செய்திருக்கேன்னா நல்லா இருக்குது. அப்படியே கூல் பார்கள் இருக்குது. இதில் வந்து ஜூஸ் பார் இருக்குது. இதில் வந்து ஆர்டர் பண்ணி குடிக்கும். அவ்வளோ சொல்லி நம்ம தெரியல. பார்ப்போம். டூரிஸ்ட் பிளேஸில் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இப்போ மேங்கோ ஜூஸ் சொன்னாங்க 600 ரூபா இந்த இடத்துல நீங்கள் குடிக்கிறதுண்டா. சரி, இப்போ ஜூஸ் குடிச்சிட்டோம். அதே மாதிரி இதில் இப்போ தான் உயிர் வந்தது இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது அண்ணாக்கள் வேண்டணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்டிக்கர்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. சிகிரியா சம்மந்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் விலையாக இருக்கும். 3000-4000 இருக்கும். எங்களால் சாதாரணமாக வேண்டியது. ஆனால் சின்ன சின்ன பொருட்கள் வேண்டலாம். ஒரு 1000-1500 ரூபாய்க்கு இருக்கலாம் மேபி. இதில் எல்லாமே வந்து கைவினை பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். இது என்னது? அது காப்பு. அந்த காலத்தில் பேரசராக்கள் போட்ட மாதிரி ஒரு காப்பு. அந்த ஒரு படிமுறையில் வந்து செய்து வச்சிருக்கணும். இந்த விலையை கேட்டு இலங்கை எனக்கே வந்து தலை சுற்றிட்டு ஓவியங்கள் பார்த்துட்டாங்களே. இதை வந்து 3500 ரூபா இலங்கை காசுக்கு வந்து சொல்லிடணும். மொத்தத்தில் இதில் எங்களால் எதுவுமே வந்து வேண்ட முடியாது. இதில் இருந்து அப்படியே வெளியே போகும். சரி, இப்போ முன்பகுதி துண்டுக்கு வந்துட்டோம். இதில் மேல் பக்கத்துலேருந்து வர தண்ணி அது இதை இன்னொன்று சொல்ல வந்துடுறது. மேலே ஒரு குளம் மட்டும் பார்த்துருந்தானே, அங்கே இருக்கிற மீதமுள்ள தண்ணிகள் வந்து அப்படியே வந்து ஃப்ளோ ஆகி இங்கே வர்ற மாதிரி தான் செட்டப் வந்து செய்திருக்கணும். இங்கே திறந்து விட்டால் இங்கே ஃபுல்லாக மூடிடும். அந்த ஒரு செட்டப்பில் அந்த காலத்தில் பயன்படுத்தின சீமெண்ட், பண்டைய சீமெண்ட் அப்படின்னு போட்டுக்கின்னு பாருங்கள். இந்த இப்படி தான் இந்த லேயர்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து இடிஞ்சு கொட்டிடுச்சு. நிறைய வித்தியாசமான கலையமைப்புகளை வந்து இந்த முறை தான் வந்து நான் பார்த்தேன். அப்படியே சீக்கிரம் தெரியுது பாருங்கள். இப்போ கிளியராக முதல் வரைக்கும் துண்டறவே தெரிஞ்சிருக்காது. ஒரு வயசான டீம் ஒன்று கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து இதுக்கு பிறகு அந்த வடிகால் அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாண்டா முதலாவது தாவரவியல் பூங்கான்னு ஒன்று இருக்குது. இதிலே ஒரு கட்டுமானம் மட்டும் எனக்கு வியக்க வச்சது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட அமைப்பு. இது அங்கே வரைக்கும் இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியும். குறிப்பாக இதில் வந்து ஒரு குழலி மாதிரி ஒரு அமைப்பு இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். இது வந்து நிலக்கீழ் நீர் வழி, அதாவது அண்டர் கிரவுண்ட். இப்போ எல்லாம் ட்ரைனேஜ்லாம் செய்வோம் தானே, வேறு தண்ணி ஒன்றால் போகுது, ஒன்றால் வருது. எப்படி ஒரு சிஸ்டத்தை அப்படி மேலே இருந்து கொண்டிருப்போம் அப்படின்றத யோசி கேட்கல. உண்மையில வந்து விசராக்கம் அந்த காலத்தில் எப்படியான ஒரு கட்டுமானமெல்லாம் இருந்திருக்குண்டு அதே மாதிரி சின்ன சின்ன சாம்பிள்கள் இது இப்போ வச்சு காட்டியிருக்கேன் நினைக்கிறேன். பாருங்களேன், இதிலெல்லாம் நீங்கள் சிகிரியாக போயிட்டு வரைக்கும் ஆறுதலாக பார்த்துட்டு போக வேண்டிய விடயங்கள். நிறைய விஷயங்கள் வந்து கைடாக சொல்லிடணும். நானும் கட்டாயம் ஒரு நாள் ப்ராப்பர் கைடோட வரணும். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் போய்கொண்டு இருக்கிற இந்த துண்டு வந்து உட்புற அரண் அப்படின்னு சொல்லினோம். அதாவது வெளிப்புற அரண் வந்து அங்கே இருக்குது. இது வந்து உட்புற அரண். எல்லாமே வந்து பெரிய ஒரு பேஸ். இதை தாண்டியெல்லாம் போகிறது வந்து நடக்காத ஒரு காரியம். ஆனால் அந்த காலத்தில் வந்து பயங்கர திட்டமிடல் ஒன்று இருந்திருக்கு. ஃபைனலி நாங்கள் வந்துட்டோம். இதில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஐடென்டி கவுண்டரில் வந்து விடையில போல இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதை ஐசி தெரியணும் அப்படின்ற மாதிரி கதை போய்கொண்டிருக்கு. இது இன்ஃபர்மேஷன் சென்டர். இதில் அது என்னத்துக்காக வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. யாராவது வெள்ளக்காரங்கள் போய் தானே ஒரு சில விஷயங்களுக்கு கேட்பாங்க அவ்வளோ இருக்குது. ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டே இருக்குது. சரி, என்ன இருந்தாலும் நல்லதாக இருந்தால் சரி. எனக்கு வியப்படைய வச்ச விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, நிறைய இந்தியா மக்கள் வந்து இப்போ வரையணும் இலங்கையை பொறுத்த மட்டும். சரி, இப்போ என்ட்ரன்ஸ் அடிக்கு வந்தாச்சு. இதில் வந்து மியூசியம் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது பார்க்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இதில் இருந்து அடுத்ததாக புலனறுவைக்கு போகிறோம். இங்கேருந்து 62 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 மணித்தேலம் ஆகும். போயிட்டு வர 120 கிலோமீட்டர். அதுக்கு பிறகு திருவண்ணாமலை போகிறது கொஞ்சம் பெருத்த பயணம். ஆனால் நிறைய ஆட்கள் வந்து இங்கே இந்த கைடாக வேலை செய்யணும். ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து. ஆனால் எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தெரியுது, இங்கிலீஷ் படிப்பிச்சிருக்கணும் போல இருக்குது. சரி, எங்களோட பயணம் இதிலேருந்து அடுத்ததா புலனறுவை நோக்கி தொடங்க போகிறோம். 62 போய் திருப்பி வரணும். 120 சொச்சம். அப்புறம் அங்கால அதுலேருந்து திருவண்ணாமலை போகிற ஐடியா. இன்றைக்கி ஒரு பெரிய பயணம், ஒரு ஓட்டமாக இருக்க போது. அண்ணா வந்து வரலாறு சம்பந்தமான இடம் பார்க்கணுன்றதுக்காக என்னுடைய பயணம் ஆரம்பம். இப்போ வழிகிட்டோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் வர்ற ரோட்டுகள் தான். அதால் வந்து இலகுவாக வரலாம். இந்த போக அப்படின்னு 2.5 மணித்தேலம் ஆகிருவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் இரவு தான் போய் சேருவோம். 2 விதமான பார்க்கிங் இருக்குது போல இருக்குது, என்னென்னு தெரியல.
இதில் போட்டு நீ இதுலேருந்து காற்றோட்டால் தான் வெளியில் போகும் இது புலனறுவை போரண்டு வெளிக்கிட்ட நாங்கள் உண்மையிலுமே புலனறுவை போரண்டா இரண்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு கோயில் ஒன்று இருக்குது அஞ்சாம்பலுக்கு சிவன் கோயில்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிடும் மற்ற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது பூட்டியிருப்பினம் அதுக்கு பிறகு சோழர்கள் கட்டின நிசங்கம் எல்லாம் அந்த அதுகள் எல்லாமே வந்து இப்போ பௌத்த சம்பந்தம் சமயம் சார்ந்த அந்த ஓவிய வீடுண்டு எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே மாற்றிட்டோம் அதுக்குள்ளே இந்து சமயம் சார்ந்ததோ இல்லை சோழர்கள் சார்ந்த எந்த விஷயமே வந்து இது இருக்காது நிறைய சிவன் கோயில்களை பார்ட்ஸ் தான் கலட்டி கொண்டு இருக்கணும் அப்போ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்டா அதுக்காக இங்கேருந்து 100-120 கிலோமீட்டர் போயிட்டு வர மேலுமே எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு விஷயம் அண்ணாக்களும் வந்து 2 நாட்கள் தான் இருக்கணும் அதால் இதிலிருந்து திருவோணமலை இப்போ போய் கொண்டிருக்கோம் திருவோணமலையில் எங்களுடைய நம்மவர்கள் பயன்படுத்தின மியூசியம் இருக்குது தானே வளமையாக நான் போட்டிருப்பேன் எத்தனையோ வீடியோக்களில் அதை பார்த்துட்டு அதிலிருந்து இன்றைக்கி யாழ்ப்பாணம் போகணும் ஒரு பெரிய பயணம் ஆனாலும் வந்து இன்றைக்கி யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் ஒரு சில முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க பிளான் பண்ணியிருக்கோம் அதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் நான் இதுக்கு நான் நிறைய விஷயம் உங்களுக்கு காட்டினால இதை முடிக்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்